Hi friends, welcome to my channel. Subscribe பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கூடவே bell icon press பண்ணிக்கோங்க. இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2ல நம்ம வெக்டார் கால்குலஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஆங்கிள் பிட்வீன் டூ சர்ஃபேசஸ். அதாவது ரெண்டு சர்ஃபேஸ் கொடுத்துருவாங்க. இந்த ரெண்டு சர்ஃபேஸஸ்க்கு ஆங்கிள் என்ன கண்டுபிடிக்கிறது கேட்பாங்க. ஓகே, ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம், அதை வச்சு எப்படி ப்ராப்ளம் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம ரெண்டு சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரெண்டு சர்ஃபேஸாக 5-1 5-2ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ 5-1ன்னு ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, 5-2ன்னு ஒரு சர்ஃபேஸ் இருக்குது. ஆங்கிள்ன்றதை நம்ம டீட்டால மெஷர் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ இந்த ரெண்டு சர்ஃபேஸுக்கு இடையில உள்ள ஆங்கிள் டீட்டா. ஸோ அந்த ஆங்கிள் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா அப்படின்னா cos theta is equal to 5 del phi1 dot del phi2 divided by modulus of del phi1 modulus of del phi2. ஓகேவா? கடைசியில் ஒரு பெரிய மாடுலஸ் வரும். ஸோ இதுதான் என்னது, ரெண்டு சர்ஃபேஸஸுக்கு ஆங்கிள் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ரெண்டு சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க, சரியா? இந்த ரெண்டு சர்ஃபேஸுக்கும் தனித்தனியாக நம்ம ஃபஸ்ட்டு கிரேடியன் கண்டுபிடிச்சிடுறோம். அதுதான் del phi1 del phi2. ரெண்டு சர்ஃபேஸுக்கு நீங்கள் கிரேடியன் கண்டுபிடிச்சிடுறீங்க. அந்த சர்ஃபேஸ் கிரேடியன் கண்டுபிடிச்ச பிறகு அதுக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிடுறீங்க. அதுதான் இந்த ரெண்டும். ஸோ எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அந்த ரெண்டு சர்ஃபேஸஸோட கிரேடியன் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அது ரெண்டையும் டாட் பண்ணிவிட்டு அதுதான் இது. ஸோ டாட் பண்ணி டிவைடட் பை இந்த இதுக்குள்ளே அப்ளை பண்ணிட்டோன்னா நமக்கு ஆங்கிள் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் படிச்சுக்கணும். ஸோ இந்த ஒரு ஃபார்முலா தான், ரொம்ப சிம்பிள். இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் தெரிஞ்சால் போதும், ரெண்டு சர்ஃபேஸஸோட ஆங்கிள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஒருவேளை இந்த டூ சர்ஃபேஸஸ் இருக்குல்ல, ரெண்டு சர்ஃபேஸ் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. இந்த டூ சர்ஃபேஸஸ் ஆர் ஆர்த்தோகனல் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்த்தோகனல் அப்படி இல்லைன்னா என்ன சொல்லுவாங்கன்னா பெர்பெண்டிகுலர்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு சர்ஃபேஸஸ் ஆர்த்தோகனல் அல்லது பெர்பெண்டிகுலர் அப்படின்னா என்ன கண்டிஷன் அப்படின்னா இந்த கிரேடியன்ட் இருக்குல்ல, இது வந்து ஜீரோவாக வரும். அதாவது del phi1 டாட் del phi2 ஈக்குவல் டு 0. இதுதான் கண்டிஷன். ஸோ டூ சர்ஃபேஸஸ் வந்து ஆர்த்தோகனல் அப்படின்னா என்ன ஞாபகம் வரணும், del phi1 டாட் del phi2 ஈக்குவல் டு 0. 5-1 5-2ன்றது கொடுத்துருக்க சர்ஃபேஸஸை நான் எடுத்திருக்கேன். அந்த 5-1 சில புக்கில் எஃப்னு கொடுத்துருப்பான், சில புக்கில் ஜின்னு கொடுத்துருப்பான். ஸோ என்ன நீங்கள் காமனாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரெண்டு சர்ஃபேஸ். அந்த ரெண்டு சர்ஃபேஸஸோட கிரேடியண்ட்டை டாட் பண்ணால் 0 வந்துச்சுன்னா அந்த ரெண்டு சர்ஃபேஸஸ்மே என்னன்னு சொல்லுவாங்க, ஆர்த்தோகனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் யூஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள். அதாவது ரெண்டு சர்ஃபேஸஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு சர்ஃபேஸஸ்க்கு இடையில உள்ள ஆங்கிள் கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க. ஒரு பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நமக்கு இந்த ரெண்டு சர்ஃபேஸஸே நான் ஃபஸ்ட்டு சர்ஃபேஸை நான் 5-1ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, 5-1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் லாக் இசட். இதை இந்த ஈக்குவல் டு இருக்கிறத இங்கே கொண்டு வந்துடுறேன். ஸோ -y² + 1 ஈக்குவல் டு 0. இதை வந்து நான் 5-2ன்னு எடுத்திருக்கேன். 5-2 இஸ் ஈக்குவல் டு x²y -2 ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 0. ஸோ ரெண்டு சர்ஃபேஸஸ் கொடுத்துட்டாங்க. ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கான், 1,1,1ன்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கான். ஸோ இதுக்கு நம்ம ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆங்கிள் கண்டுபிடிக்க நமக்கு ஃபார்முலா என்னது, cos θ இஸ் ஈக்குவல் டு கிரேடியன் phi1 டாட் கிரேடியன் phi2 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் del phi1 மாடுலஸ் ஆஃப் del phi2. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஹோல் மாடுலஸ். இதுதான் ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு ரெண்டுக்கு நம்ம கிரேடியன் கண்டுபிடிப்போம். கிரேடியன் கண்டுபிடிச்சிட்டு இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கான். ஸோ அந்த பாயிண்ட் அந்த கிரேடியனில் சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு del phi1 கண்டுபிடிப்போமா. ஸோ del phi-னா என்னது, நத்திங் பட் டோ பை டோ எக்ஸ் ஆஃப் phi ப்ளஸ் டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டோ பை டோ ஒய் அப்புறம் டோ பை டோ இசட்னு வரும், அப்படி தானே? ஸோ நம்ம டைரெக்டாக போட்டுடலாம். ஸோ டோ பை டோ எக்ஸ் ஆஃப் phi1. ஸோ இதுதானே நமக்கு phi1 x log z -y² + 1 இன்டூ i வெக்டார். ஸோ இதுதான் நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம். ப்ளஸ் i வெக்டார் ப்ளஸ் டோ பை டோ ஒய் இன்டூ x log z -y² + 1 இன்டூ j வெக்டார் ப்ளஸ் டோ பை டோ z இன்டூ phi. ஸோ phi1 தானே. ஸோ என்னது, x log z -y² + 1 இன்டூ k வெக்டார். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இப்போ நம்ம இதை வந்து எக்ஸை வச்சு மட்டும் பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ பார்ஷியலாக டிஃபரைன் பண்ணும்போது எக்ஸை வச்சு பண்ணும்போது மற்றதெல்லாம் கான்ஸ்டன்ட். ஸோ இதில் வரும்போது உங்களுக்கு எக்ஸ் இன்ட்டு லாக் இசட் இருக்குது. ஸோ லாக் இசட் கான்ஸ்டன்ட். லாக் இசட் இன்ட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், 1. ஸோ லாக் இசட்
மற்றது ஒய் ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் தான் 0 ஆயிரும், இது 0 ஆயிரும். ஸோ log z இன்டு ஐ வெக்டார் ப்ளஸ் அடுத்தது இதை வந்து ஒய்யை வச்சு பண்ணணும் கரெக்டா. ஒய்யை வச்சு பண்ணும்போது இது மொத்தம் 0 ஆயிரும். மைனஸ் ஒய் ஸ்கொயரை பண்ணும்போது 2y வரும். ஸோ மைனஸ் 2y இன்டு ஜே வெக்டார் ப்ளஸ் இங்கே வந்து இசட்டை வச்சு பண்ணணும். இசட்டை வச்சு பண்ணும்போது எக்ஸ் கான்ஸ்டன்ட் லாக் இசட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x. ஸோ எக்ஸ் பை இசட் மற்றதெல்லாம் 0 ஆயிரும். ஸோ எக்ஸ் பை இசட் இன்டு கே வெக்டார். ஸோ இதுதான் என்னது உங்களுக்கு டெல் ஃபை ஒன். ஸோ நமக்கு இங்கே இப்போ ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்டில் வச்சு கண்டுபிடிக்கும் போது என்ன வரும், டெல் ஃபை ஒன் அந்த பாயிண்ட் 1,1,1. ஸோ எக்ஸுக்கு 1 போடணும், ஒய்க்கு 1 போடணும், இசட்டு 1 போடணும். ஸோ லாக் ஒன் என்ன ஆயிரும் 0. லாக் 1 0ன்னு தெரியும். அப்போ 0 இது 0 ஆயிரும். மைனஸ் 2 இன்ட்டு ஒய் எவ்வளவு 1. ஸோ மைனஸ் 2j வெக்டார் ப்ளஸ் எக்ஸு 1 இசட்டு 1. ஸோ கே வெக்டார். ஸோ இப்போ இது என்ன வந்துச்சு, மைனஸ் 2j வெக்டார் ப்ளஸ் கே வெக்டார். இது டெல் ஃபை ஒன் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், டெல் ஃபை டூ. ஸோ டெல் ஃபை டூ என்ன, டோ பை டோ எக்ஸ் ஆஃப் ஃபை டூ என்னது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மைனஸ் 2 ப்ளஸ் இசட் இன்டு ஐ வெக்டார் ப்ளஸ் டோ பை டோ ஒய் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ப்ளஸ் இசட் இன்டு ஜே வெக்டார் plus dou by dou z of x square y minus 2 plus z into k vector. ஓகே. ஸோ இப்போ இதை வந்து எக்ஸால் மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ இதில் பார்க்கும்போது ஒய் கான்ஸ்டன்ட் எக்ஸ் ஸ்கொயரை பண்ணும்போது 2x. ஸோ 2xy இன்ட்டு ஐ வெக்டார். அடுத்து இங்கே பாருங்கள் இது ஒய் வச்சு பண்ணணும். ஸோ ஒய் வச்சு பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 வரும், மற்றதெல்லாம் கான்ஸ்டன்ட். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஜே வெக்டார். அடுத்தது இசட்டு மட்டும் பண்ணணும். இசட்டை பண்ணும்போது இது போயிடும், இதுவும் போயிடும், அப்போ 1 மட்டும் வரும். ஸோ கே வெக்டார். இது என்னது டெல் ஃபை டூ கரெக்டா. இனி என்ன பாயிண்ட் இருக்குது நமக்கு, இங்கே கொடுத்துருக்க பாயிண்ட் என்னது 1,1,1 கொடுத்துருக்கோமா. ஸோ இதை வந்து நம்ம என்ன இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன வரும், டெல் ஃபை டூ 1,1,1. ஸோ அப்போ என்ன வரும், எக்ஸுக்கு 1 போடணும், ஒய்க்கு 1 போடணும். அப்போ என்ன வரும், 2i வெக்டார் ப்ளஸ் எக்ஸுக்கு 1 போட்டால் ஜே வெக்டார் ப்ளஸ் இதில் ஒன்றும் இல்லை. ஸோ கே வெக்டார். இதுதான் என்னது டெல் ஃபை டூ. ஸோ டெல் ஃபை டூ கண்டுபிடிச்சிட்டோம், டெல் ஃபை ஒன் கண்டுபிடிச்சிட்டோம். இனி என்ன கண்டுபிடிக்கணும், மாடுலஸ் ஆஃப் டெல் ஃபை ஒன் கண்டுபிடிக்கணும், மாடுலஸ் ஆஃப் டெல் ஃபை டூ கண்டுபிடிக்கணும். இங்கே டெல் ஃபை ஒன் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ மாடுலஸ் ஆஃப் டெல் ஃபை ஒன் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், மாடுலஸ்னால் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், ரூட் போட்டுட்டு இது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ இதில் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். ஸோ அப்போ என்ன வரும், ரூட் 5. அதே மாதிரி அடுத்தது மாடுலஸ் ஆஃப் டெல்டா ஃபை டூ கண்டுபிடிக்கணும். ஸோ மாடுலஸ் ஆஃப் டெல்டா ஃபை டூ என்னது இருக்குது, இங்கே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 2i வெக்டார் ப்ளஸ் ஜே வெக்டார் ப்ளஸ் கே வெக்டார் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ என்ன வரும், ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். ஸோ என்ன வருது, ரூட் 6. ஸோ எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு ஃபார்முலா. ஸோ ஆங்கிள் பிட்வீன் த டூ சர்ஃபேஸ் என்னது, காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பெரிய ஒரு மாடுலஸ் del phi 1 dot del phi 2 divided by modulus of del phi 1 into modulus of del phi 2. ஸோ இதுதான் என்னது உங்களோட ஃபார்முலா. ஸோ இதில் மாடுலஸ் ஆஃப் del phi 1 dot del phi 2. ஸோ del phi 1 என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், நம்ம 2 மைனஸ் 2j வெக்டார் ப்ளஸ் கே வெக்டார் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். டாட் del phi 2 என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 2i வெக்டார் ப்ளஸ் ஜே வெக்டார் ப்ளஸ் கே வெக்டார் டிவைடட் பை இது என்னது ரூட் 5 இன்ட்டு ரூட் 6. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டையும் டாட் பண்ணணும் கரெக்டா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டாட் பண்ணும்போது ஐக்கும் உள்ள கோஎஃபிஷியன்ஸை இன்டூ பண்ணி நடுவில் ப்ளஸ் பண்ணணும். அடுத்த ஜேக்கு உள்ள கோஎஃபிஷியன் அடுத்த கே உள்ளது. ஸோ இங்கே ஐ இல்லை, ஸோ அப்போ 0ன்னு அர்த்தம். இங்கே ஐ என்ன இருக்குது, 2 இருக்குது கரெக்டாக. அப்போ 0 இன்ட்டு 2 என்ன வரும், 0. அடுத்தது இங்கே மைனஸ் 2 ஜேல இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ மைனஸ் 2 இன்ட்டு 1 மைனஸ் 2. அடுத்தது 1 இன்ட்டு 1 1. ஓகேவா, டிவைடட் பை ரூட் 5 இன்ட்டு ரூட் 6. அது என்ன வரும், ரூட் 30. ஓகேவா. ஸோ அப்போ என்ன வரும்,
இதில் -2 + 1 இருக்குது -1 டிவைடட் பை √30. ஸோ இந்த மாடுலஸ்க்கு மீனிங் என்ன அப்படின்னா உள்ளே வந்து மைனஸ் வேல்யூ இருந்துச்சுன்னா ப்ளஸ் வேல்யூ ஆகும், ப்ளஸ் வேல்யூ இருந்தால் ப்ளஸ் வேல்யூ தான் வரும். ஸோ இங்கே -1ன்றதை நம்ம எப்படி மாற்றிப்போம், 1 டிவைடட் பை √30. ஸோ இதுதான் என்னது காஸ் தீட்டா. ஸோ அப்போ தீட்டா ஈக்குவல் டு என்ன வரும், தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 பை √30. ஸோ இதுதான் என்னது இந்த கொடுத்துருக்க ரெண்டு சர்ஃபேஸஸோட ஆங்கிள். ஓகே, ஸோ அப்போது ரெண்டு சர்ஃபேஸஸ் கொடுத்துட்டு ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. என்ன ஃபார்முலா மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ∇φ1 டாட் ∇φ2 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ∇φ1 இன்டூ மாடுலஸ் ஆஃப் ∇φ2. ஸோ இதுதான் ஃபார்முலா காஸ் தீட்டா ஈக்குவல் டுன்னு வரும். ஸோ இதில் வந்து பெரிய ஒரு மாடுலஸ் வரும். ஓகேவா, ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வெளியில் இருக்க பெரிய மாடுலஸ்ன்றது ப்ளஸ் வேல்யூ இருந்துச்சுன்னா மைனஸ் வேல்யூ இருந்துச்சுன்னா ப்ளஸ் வேல்யூ இருந்துச்சுன்னா ப்ளஸ் தான் வரும். ஸோ இதுதான் நம்ம மாடுலஸோட கான்செப்ட், நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம். ஓகே, ஸோ இதில் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த ∅1 ∅2ன்றது கொடுத்துருக்க ரெண்டு சர்ஃபேஸ். இது வந்து நான் என்னோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக ∅1 ∅2ன்னு எடுத்திருக்கேன். நிறைய புக்கில் F G அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரெண்டு சர்ஃபேஸோட கிரேடியண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு அதை டாட் பண்ணி டிவைடட் பை அந்த சர்ஃபேஸஸோட மேக்னிடியூடை கண்டுபிடிச்சி அந்த ரெண்டையும் இன்டூ பண்ணிவிட்டு மேலே இருக்க டாட் பண்ணி டிவைட் பண்ணோன்னா நமக்கு என்ன வந்துடும், அந்த ரெண்டு சர்ஃபேஸஸோட ஆங்கிள் கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் பேசிக் கான்செப்ட். இது நெக்ஸ்ட்டு இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் A and B சச் தட் ரெண்டு சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு சர்ஃபேஸும் ஆர்த்தோகனலியாக கட் ஆகுதான். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஆர்த்தோகனலியாக கட் ஆகுது எந்த பாயிண்டில், இந்த பாயிண்டில் கட் ஆகுதான். அப்படி கட் ஆச்சுன்னா அப்போது ஏவும் பியோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆர்த்தோகனலி அப்படின்ற வேர்டை பார்த்தோலே உங்களுக்கு ஞாபகம் வரணும், இதுதான் அதோட ப்ராப்பர்ட்டி. அதாவது ரெண்டு சர்ஃபேஸஸ் ஆர்த்தோகனலி அப்படின்னா ∅1 ∅2ன்றது ரெண்டு சர்ஃபேஸஸ் ஆர்த்தோகனல்னா அதோட கிரேடியண்ட்டை டாட் பண்ணால் 0. இதுதான் நம்மளோட கான்செப்ட். ஸோ அப்போது ரெண்டு சர்ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கு நம்ம ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், கிரேடியன்ட் கண்டுபிடிச்சிட்டு அது ஒரு பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாயிண்டில் அந்த கிரேடியன்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம டாட் பண்ணி 0 ஈக்குவல் டு பண்ணணும். ஓகேவா, ஸோ அப்போது ஈக்குவல் டு பண்ணும்போது நமக்கு ஏபி எப்படி கிடைக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிரேடியன்ட் கண்டுபிடிச்சிருவோம். ஸோ ∅1ன்றது இங்கே இதை எடுத்துக்கிறேன்னா, ஸோ ax² மைனஸ் byz மைனஸ் இந்த a + 2 × x இருக்குல்ல, இதை வந்து நான் எக்ஸை உள்ளே கொண்டு போயிடுறேன். ஸோ ax + 2xன்னு வரும். அதை இந்த பக்கம் கொண்டு போனாலும் -ax மைனஸ் 2x. ஓகே, ஸோ ∅2ன்றது என்னது, அப்போ 4x² y ப்ளஸ் z³ மைனஸ் 4. ஸோ ஃபஸ்ட்டு ∇φ1 கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ∇φ1 கண்டுபிடிக்கிறது ∂/∂x ஆஃப் ax² மைனஸ் byz மைனஸ் ax மைனஸ் 2x. கரெக்டா, இன்டூ I வெக்டார் ப்ளஸ் ∂/∂y ஆஃப் ax² மைனஸ் byz மைனஸ் ax மைனஸ் 2x இன்டூ j வெக்டார் ப்ளஸ் ∂/∂z ஆஃப் ax² மைனஸ் byz மைனஸ் ax மைனஸ் 2x இன்டூ k வெக்டார். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஃபஸ்ட்டு எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ பண்ணும்போது என்ன வரும், a கான்ஸ்டன்ட், x² பண்ணால் 2x வரும். அப்போ 2ax. கரெக்டா, அடுத்து இதுவும் கான்ஸ்டன்ட் 0 ஆயிரும். இதில் மட்டும்தான் இதுலேயும் எக்ஸ் இருக்குது, இதுலேயும் எக்ஸ் இருக்குது. ஸோ -a × 1, ஸோ -a மைனஸ் 2 இன்டூ I வெக்டார். அதே மாதிரி அடுத்தது ப்ளஸ் இது ஒய்யை வச்சு பண்ணும்போது இங்கே என்ன வரும், இது வராது கான்ஸ்டன்ட். இது பார்க்கும்போது -bz வரும், -bz இன்டூ j வெக்டார். அடுத்தது இசட்டை பண்ணணும், இசட் பண்ணும்போது இது மொத்தமாக 0 ஆயிரும். இது பண்ணும்போது -by வரும். ஸோ -by இன்டூ k வெக்டார். ஓகேவா, ஸோ இதுதான் என்னது ∇φ1. இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கான். என்ன பாயிண்ட் கொடுத்துருக்கான், 1, -1, 2 கொடுத்துருக்கான். ஸோ ∇φ1 வந்து நம்ம 1, -1, 2ல் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ என்னது x1 y -1 z என்னது 2. ஸோ இங்கே போடும்போது எக்ஸுக்கு என்ன போடணும், நம்ம 1 போடணும். ஸோ 2a மைனஸ் a, அப்போ என்ன ஆயிரும், a மைனஸ் 2 இன்டூ I வெக்டார். அடுத்தது b வந்து என்னது, இசட்டுக்கு என்னது 2 போடணும். ஸோ -2b இன்டூ
j vector plus y க்கு என்னது -1. So b into k vector. So இப்போ நம்ம del phi 1 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்னது phi 2 கண்டுபிடிக்கணும். So del phi 2. So del phi 2 எப்படி கண்டுபிடிப்போம்? அதே மாதிரி dou by dou x of என்னது phi 2 4x square y plus z cube minus 4 into I vector plus dou by dou y of 4x square y plus z cube minus 4 into j vector plus dou by dou z of 4x square y plus z cube minus 4 into k vector. ஸோ நான் உங்களுக்கு புரியறதுக்காக தான் இந்த ஸ்டெப் எழுதுறேன். நீங்கள் தெரிஞ்சவங்க டைரக்டாகவே அந்த கொடுத்துருக்க அந்த சர்ஃபேஸை ஃபஸ்ட்டு டோ பை டோ எக்ஸ் வச்சு பண்ணிடுங்க. அடுத்தது டோ பை டோ ஒய், அடுத்து டோ பை எக்ஸ். இதில் ஐ ஜே கே இதை மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இதை வந்து நம்ம டோ பை டோ எக்ஸ், அதாவது எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது மற்றதெல்லாம் கான்ஸ்டன்ட். ஸோ 4y எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. ஸோ அப்போ என்ன வரும்? 4y இன்ட்டு 2x என்ன வரும்? 8xy இன்ட்டு ஐ வெக்டார். இங்கே ஒய் வச்சு பண்ணணும். அப்போ இது மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ 4x ஸ்கொயர். ஸோ 4x ஸ்கொயர் இன்ட்டு ஜே வெக்டார். இங்கே இசட் மட்டும் பண்ணணும். அப்போது இதை மட்டும் தான் பண்ணணும். ஸோ இசட் கியூப் என்ன வரும்? 3z ஸ்கொயர். ஸோ 3z ஸ்கொயர் இன்ட்டு கே வெக்டார். இப்போது டெல் ஃபை 2 நம்ம பாயிண்ட் 1, -1, 2. ஸோ எக்ஸு 1, ஒய் -1, இசட் என்னது 2. ஸோ 1 இன்ட்டு -1. ஸோ அப்போ என்ன வரும்? மைனஸ். ஸோ -8 இன்ட்டு ஐ வெக்டார் ப்ளஸ் எக்ஸு 1. ஸோ 4 இன்ட்டு ஜே வெக்டார் ப்ளஸ் இசட் என்னது 2. ஸோ 4 இன்ட்டு 3 12. ஸோ 12 கே வெக்டார். ஓகே, ஸோ டெல் ஃபை 2 கண்டுபிடிச்சிட்டோம், டெல் ஃபை 1 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? 2 சர்ஃபேசஸ் ஆர் ஆர்த்தோகோனலின்னு கொடுத்துருக்கான். ஸோ 2 சர்ஃபேஸ் வந்து ஆர்த்தோகோனல்னு கொடுத்துருக்கான். அப்போ என்னது நமக்கு? டெல் ஃபை 1 டாட் டெல் ஃபை 2ன்றது 0. ஸோ டெல் ஃபை 1 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? a -2 இன்டு ஐ வெக்டார் மைனஸ் 2b ஜே வெக்டார் ப்ளஸ் bk வெக்டார் டாட் இது என்னது? -8 ஐ வெக்டார் ப்ளஸ் 4j வெக்டார் ப்ளஸ் 12k வெக்டார் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும்? டாட் பண்ணுங்க. ஸோ ஐக்கு முன்னாடி உள்ளதை இன்டூ பண்ணணும். ஸோ இங்கே a -2 இருக்குது, இங்கே -8 இருக்குது. ஸோ a -2 இன்டூ -8 ப்ளஸ் இங்கே -2b இருக்குது, இங்கே -2b இருக்குது, இங்கே 4 இருக்குது ப்ளஸ் 12 இன்டூ b ஈக்குவல் டு 0. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த -8 இதுக்குள்ளே இன்டூ பண்ணுவோமா? ஸோ -8a ப்ளஸ் -8 இன்டூ -2 என்ன வரும்? 16 வருமா? அதுக்கப்புறம் -2b இன்டூ 4 என்ன வரும்? -8b ப்ளஸ் 12b ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ -8a -8b ப்ளஸ் 12b எவ்வளோ வரும்? ப்ளஸ் 4b ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 0. ஸோ இதுலேருந்து 4 வெளியில் எடுத்துடலாமா? எல்லாத்துலேயும் 4 காமனாக இருக்குது. ஸோ 4 வெளியில் எடுத்தால் என்ன வரும்? -2a ப்ளஸ் b ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. இந்த 4 இந்த பக்கம் போச்சுன்னா 0 ஆயிரும். ஸோ -2a ப்ளஸ் b ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? ஏக்க வேல்யூவும் பிக்க வேல்யூவும் கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க. ஏக்க வேல்யூவும் பிக்க வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு இக்குவேஷன் தான் இருக்குது, நமக்கு 2 இக்குவேஷன் வேணும், அப்படி தானே? ஸோ அந்த இன்னொரு இக்குவேஷனை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த கொஸ்டினில் 2 சர்ஃபேசஸ் கொடுத்துருந்தாங்க கரெக்டாக. 5(1) கொடுத்துருந்தாங்க, 5(2) கொடுத்துருந்தாங்க. 5(1) என்ன கொடுத்துருக்காங்க? ax² மைனஸ் byz மைனஸ் a ப்ளஸ் 2 இன்டூ எக்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க? 4x² ப்ளஸ் இசட் கியூப் -4ன்னு கொடுத்துருக்காங்க கரெக்டாக. 2 சர்ஃபேசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம இன்னொரு இக்குவேஷன் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம இந்த ஏபி இருக்கிறத தான் எடுக்க முடியும். ஆனால் இதில் க்ளூ இன்னொன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆர்த்தோகனலி கட் ஆகுது. எந்த பாயிண்டில் கட் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க? 1, -1, 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது என்ன மீனிங் அப்படின்னா இந்த பாயிண்ட் இந்த சர்ஃபேசஸுமே சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்றது தான் மீனிங். ஸோ அப்போது இந்த பாயிண்ட்டை இந்த சர்ஃபேசஸில் நம்ம போடணும். எதில் போடணும்? நமக்கு ஏபி எதில் வேணுமோ அதுதான் போடணும். அப்போ இதில் தான் நம்ம போட முடியும். ஸோ இந்த பாயிண்ட் இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன வரும்? இந்த 5(1)ன்றது 1, -1, 2ல் என்ன வருது? எக்ஸுக்கு 1 போடுங்க, ஒய்க்கு -1 போடுங்க, இசட்டுக்கு 2 போடுங்க. ஸோ எக்ஸுக்கு 1 போடும்போது இது ஏ
மைனஸ் பி ஒய் என்னது -1. ஸோ மைனஸ் மைனஸ் சேர்ந்து என்ன ஆயிரும் நமக்கு ப்ளஸ் ஆயிரும். ஸோ ஏ ப்ளஸ் இசட் எவ்வளவு இசட் வந்து 2. ஸோ 2b மைனஸ் ஏ ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கோம் 1. ஸோ 1 ஓகேவா ஈக்குவல் டு 0. ஸோ ஏ ப்ளஸ் 2b இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போயிருங்க -a -2 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஏ கேன்சல் ஆச்சுன்னா 2b ஈக்குவல் டு இந்த 2 இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. ஸோ 2. ஸோ b ஈக்குவல் டு என்ன கிடச்சிருச்சு 1 கிடச்சிருச்சு. ஸோ b ஈக்குவல் டு 1 கிடச்சிருச்சுன்னா இந்த b ஈக்குவல் டு 1 இந்த இக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த b ஈக்குவல் டு 1 இந்த இக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா -2a + 4 ஈக்குவல் டு 0 வரும். கரெக்டா? ஸோ -2a ஈக்குவல் டு -4. ஸோ இப்போ நம்ம கிடச்ச b ஈக்குவல் டு 1ன்னு கிடச்சிருக்குல்ல, இந்த b ஈக்குவல் டு 1 நம்ம முன்னாடி இங்கே இக்குவேஷன் 1 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏவோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ -2a + b என்ன கொடுத்துருக்காங்க 1 + 4 ஈக்குவல் டு 0. ஸோ -2a இது +5 வருமா? ஸோ இந்த பக்கம் கொண்டு போனோம்னா -5. ஸோ a is equal to -5 divided by -2 is equal to 5 divided by 2. ஸோ அப்போ a equal to 5/2 b equal to 1. ஸோ இதுதான் நமக்கு a and b ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க. ஸோ கண்டுபிடிச்சிட வேண்டியதுதான். ஓகேவா? ஸோ அப்போது நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா 2 சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சர்ஃபேஸுக்கு ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அது ஆர்த்தோகோனல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் ∇φ1 டாட் ∇φ2 ஈக்குவல் டு 0. ஸோ இதை ஞாபகம் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் இப்படி இந்த ஆர்த்தோகனல்ன்ற பாயிண்டில் வரும்போது உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்கலாம், இந்த மாதிரி ஏ அண்ட் பி ஏதாவது ஒரு 2 வேரியபிளுக்கு வேல்யூ என்னன்னு தான் கண்டுபிடிக்க கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதை போட்டு கடைசியாக முடிச்சுட்டு இதில் ஒரு இக்குவேஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்கள் ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த பாயிண்ட்டை நீங்கள் கொடுத்துருக்க சர்ஃபேஸஸில் சப்ஸ்டியூட் பண்ணால் அதில் ஒரு இக்குவேஷன் வரும். ஸோ அந்த 2 யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி அந்த என்ன வேரியபிள் கேட்டிருக்காங்களோ அதை கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ என்னோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.